குர்ஆன் விரைவிலேயே விடுவிக்கப்பட வேண்டும். இதற்கு ரிவ்யூ கமிட்டி தான் முழுமையான காரணம். அகில இலங்கை ஜம்மியாவுடைய பொதுச் செயலாளர், அகில இலங்கை ஜம்மியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் அந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிறீங்க. அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு ஜனாதிபதியோடையாவது பேசி இந்த குர்ஆன்களை ரிலீஸ் பண்ணுகிற வேலையை தயவு செய்து செய்யுங்கள். அல்லாஹ்வினுடைய வேதம் அது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு மூத்தூர் பகுதிகளில் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால முடிந்த உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஷாஃபி நகர்லையும் தற்போது ஹைரியா நகர் பகுதிகளிலையும் தேவையான சகோதரர்களுக்கு வெள்ளத்தினால குர்ஆன் பிரதிகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்கிறதுனால கொழும்புலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 700 குர்ஆன் பிரதிகள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை வீடு வீடாக கொடுக்குற வேலைகளை தான் நம்ம சகோதரர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் பார்க்கலாம், உள்நாட்டில் இருந்தும் அதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும் சகோதரர்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக உள்நாட்டில் ஒரு சகோதரர் நமக்கு ஒரு 600 பிரதிகள் வாங்கி தந்தார். அதே மாதிரி யூகேல இருந்து சகோதரர்கள் குர்ஆன் வாங்கி தந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 280 குர்ஆன்களுக்கு மேலே அவங்க வாங்கி தந்தாங்க. மொத்தமாக ஒரு 1000 குர்ஆன்கள். இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு 700 குர்ஆன்களை கொண்டு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய வேதத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வெள்ளத்தில் அதுவுமே இல்லாமல் போயிருக்குது. அதனால தான் அந்த பிரதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணிகளை செய்து வருகிறோம். இதற்காக உதவக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்க வேண்டியிருக்கு. அது என்ன கோரிக்கைன்னு சொன்னால், நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் இன்று வரைக்கும் கொழும்பிலே சுங்கப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கான காரணமாக இருந்ததே ரிவ்யூ கமிட்டி என்று சொல்லி இந்த புத்தகங்களை ரிவ்யூ பார்க்கறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய ஒரு அறிவிப்பின் பிரகாரம் அந்த மொழிபெயர்ப்பில் எந்த பிழையுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் அந்த மொழிபெயர்ப்புக்கு சில வசனங்களுக்கு விளக்க உரை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்காததுனால நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து அந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் பிரதிகள், இதுதான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் நம்ம அத்தனை பேருமே படிக்கக்கூடிய குர்ஆன் பிரதிகள், சவுதி அரேபியாவிலிருந்து இலவசமாக வரக்கூடிய பிரதிகள், அந்த பிரதிகளை விடுவிச்சிருங்க. இறைவனுக்காக, இறைவனுடைய வேதம், அதனால அதில் எந்த பிழையுமே கிடையாது. மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கிறது. 30 ஆண்டுகளாக அந்த குர்ஆனை தான் நம்ம இலங்கை மக்கள் அத்தனை பேரும் பயன்படுத்தியிருக்கிறோம் போது இந்த ரிவ்யூ கமிட்டி என்கிற அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேர் சேர்ந்து செய்த ஒரு காரியத்தினால இன்று வரைக்கும் அந்த குர்ஆன் பிரதிகளை வெளியெடுக்க முடியாமல் இருக்குது. இலங்கை வரலாற்றில் கரைபடிந்த ஒரு காரியமாக அது இருக்குது. அதை விடுவிப்பதற்கு, வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை பல விடுத்தம் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அது வெளியிலே வரவில்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட 700 குர்ஆன் பிரதிகள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் மற்ற ஏரியாவுக்கு கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் காசு கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து பணங்களை பெற்று காசுக்கு வாங்கித்தான் இந்த குர்ஆன்களை எல்லாம் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இலவசமாக கிட்டத்தட்ட 15,000 குர்ஆன்களுக்கு மேலே இலவசமாக மொழிபெயர்ப்புகள் கேட்குறாங்க மக்கள். நம்ம அரபு குர்ஆன் பிரதி கொடுக்குறோம், மொழிபெயர்ப்பை கேட்குறாங்க. மொழிபெயர்ப்புகள் நம்மிடத்தில் கொடுக்குற அளவுக்கு கிடையாது. எனவே அந்த 15,000 குர்ஆன் பிரதிகளை தயவு செய்து ரிலீஸ் பண்ணுங்க. அகில இலங்கை ஜம்மியத் உலமா இந்த நேரத்திலேயாவது தலையிடுங்க. வெள்ளம்பிட்டிய, கம்பல, கெலியோய, இந்த மாதிரி கிழக்கினுடைய பகுதிகள், பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் பிரதிகள் தேவைப்படுகிறது. அப்போ அதை ரிலீஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சு போயிருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதமா இல்லையா? அதனால சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கு நாங்கள் பல விடுத்தம் பல பேரையும் சந்தித்து பேசிட்டோம். அமைச்சர் முனீர் முலஃபரை நானே நேரடியாக சந்தித்து பேசினேன். அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைச்சி நாங்கள் ஒரு நிகழ்ச்சியையும் செஞ்சுருந்தோம். எனவே அவர் செஞ்சது பிழை, இவர் செஞ்சது பிழை, சாதி காஜியார் அப்படி அனுப்பியிருக்கக்கூடாது, இப்படி அனுப்பியிருக்கக்கூடாது, அந்த வாத பிரதிவாதங்களை தவிர்த்து விட்டு தயவு செய்து அது குர்ஆனுடைய பிரதி, அதில் மொழிபெயர்ப்பில் பிழை இருக்குதான்னா பிழை இல்லைங்கிறாங்க. அதுக்கு விளக்க உரை தான் சேர்க்கணும். விளக்க உரை சேர்க்கலாட்டி தப்பு குர்ஆனை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதிலும் குறிப்பாக தீவிரவாதம் பற்றிய எண்ணக்கரு உருவாகிவிடும் என்கிற குர்ஆன் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முழுமையான காரணமே இந்த ரிவ்யூ கமிட்டிங்கிறத நான் ஆதாரத்தோட 2 வீடியோக்களில் தெளிவாகவே தெளிவுபடுத்தி இருக்கிறேன். எனவே மீண்டும் மீண்டும் அதையே நம்ம பேசுகிறத விடுத்து தயவு செய்து ரிவ்யூ கமிட்டி இது அல்லாஹ்வினுடைய வேதம் என்கிற மனோநிலைக்கு வாங்க. மக்கள் குர்ஆன் இல்லாமல் தவிக்கிறார்கள். பணம் கொடுத்து குர்ஆனை வாங்க முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே குர்ஆன்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான பணி, அது தயவு செய்து அந்த வேலையை பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே அந்த குர்ஆன்கள் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்து விடும். 15,000க்கு மேற்பட்ட குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை இந்த இடத்திலே நான் வைப்பதற்கான காரணம் நிலைமை அப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த குர்ஆன் விரைவிலேயே விடுவிக்கப்பட வேண்டும்.
இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்கள் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.